சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை. எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பட்டாணி பருப்பு ஊற வச்சதுங்க, வாழைப்பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, வெங்காயங்க, காஞ்ச வத்தல் கொஞ்சங்க. நான் பச்சை மிளகாய் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. ஆனால் நான் வரமிளகா போட்டுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்கனால நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. அதில் பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், வத்தல் போட்டு ஒரு சுற்றிக்கலாங்க. இப்போ இது கூட பருப்பையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தாங்க பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பருப்பு இங்கே இருக்குது. இப்போ வாழைப்பூவும் இது கூட போட்டுக்கலாங்க. கூட வாழைப்பூயும் சேர்த்துக்கிட்டேங்க. வாழைப்பூம் பருப்பும் இந்தமாரி கொஞ்சம் கதகதப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மீதி இருக்க பருப்பை நல்லா கொஞ்சம் ஒன்று குத்தலாக அரைச்சிக்கணும். ஒன்று குத்தல்னா ஒரு கால் பருப்பு முக்கால் பருப்பாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாங்க. குத்தலாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணலாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே பிசைய வேண்டியதுதாங்க. மாவு இந்தமாரி பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. ஒரு வானலில் இதுமாரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டுக்கலாங்க. காஞ்சிடுச்சுங்க. இப்போ எப்படி வடை போடலான்னு பார்க்க, எப்படி கையாலே தட்டிக்கலாங்க. அந்த வடையை இது போட்டுடலாங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி வெந்திருக்குங்க. இந்தமாரி கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாங்க. வாழைப்பூ வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.